Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நாம் எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இரண்டு விதமான செய்திகள் உண்டு. ஒன்று இந்த மாம்சத்தின் பிரகாரமாக பேசுகிற ஒரு செய்தி, இன்னொன்று பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி. மாம்சத்தில் பேசுகிற செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில எந்த ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது ஏற்படுத்தாது. தேவனிடத்திலிருந்து வருகிற செய்தி 100% அது நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நாம பார்க்கிறோம், யூடியூப்ல எத்தனையோ செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறாங்க. பேசுறாங்க செய்திகள். நான் கேட்கிறேன், சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு நானும் அந்த யூடியூப்ல வர செய்திகள்லாம் நான் கேட்கிறேன். அது பெரும்பாலான செய்திகள் தங்களை அறிவை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அதாவது தங்களுடைய சுயமாய் பேசி ஏதாவது பேசணும், இன்னைக்கு ஏதாவது செய்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா வருது. நான் எப்பவுமே யார் பேசினாலும் எந்த செய்தி கேட்டாலும் இது தேவனிடத்திலிருந்து வந்ததா அப்படின்றத மெயினாக கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இது நான் சொன்னது இல்லைப்பா, அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நான் என்ன செய்வேன், சரின்னு விட்டுருவேன். சில செய்திகள் கேட்கும் பொழுது தங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்துகிற விதமாக பேசுகிறார்களே தவிர தேவனுடைய அலங்கத்தை பேசுகிற செய்தியாக நான் பார்க்க முடியவில்லை. சில செய்திகள்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்பான். என்னுடைய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமான செய்திகள் நிறையா இருக்கு. எங்கள் பாஸ்டர் பேசுகிற செய்திலாம் 100% அவர் பேசினார்னா அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுத்திக்கிட்டு அதை நம்ம எப்படி நம்ம அந்த செய்தியை நாம் கற்றுக்கிடுறது அப்படின்றத வழிமுறைகள்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த விதத்தில் நம்ம எத்தனையோ செய்தியை கேட்கிறோம். அது அத்தனை செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா? இல்லை. ஏதாவது 1-2 செய்திகள் தான் நம்மளுடைய உள்ளத்தை அதை மாற்றுகிறதாக இருக்கணும். செய்தி 100% நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரயோஜனமாக அது இருக்க வேண்டும் என்றால் நம்மளிடத்துல 3 விஷயங்கள் அது நம்மளிடத்துல இருக்கணும். என்னன்னா, ஒரு செய்தி நாம் சொல்லும் பொழுது, இந்த இடத்துல இருந்து பேசும் பொழுது நாம் கவனமாய் அந்த செய்தியை கேட்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1 என்ன செய்யணும்? கவனமாய் நம்முடைய காதுகளிலே கேட்க வேண்டும். 2வது, அதை நாம் இருதயத்தில் வைத்து அந்த செய்தியினுடைய சாராம்சங்களை யோசனை பண்ண வேண்டும். 3வது, அந்த செய்தியை நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ணணும், நடைமுறைப்படுத்தணும், அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செய்திகள், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த செய்தி 100% அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு சகோதரன் கூட இந்த சங்கீதத்தில் வாசித்தோம், நம்மளாம் எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கோம்? அந்தகாரம். பாருங்க, எவ்வளவோ நமக்கு இருள் இருந்தாலும், வேலைகள் இருந்தாலும், உலக காரியங்கள் நமக்கு இருந்தாலும், தேவனுடைய ஆலயத்தில் வந்து நிற்பது ஒரு சிறப்பான காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக கொடுத்த செய்தி, தேவனுடைய வார்த்தை, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்துவின் சிந்தை, இந்த தலைப்புள்ளியில் தான் இன்னைக்கு தேவன் கொடுத்தாரு. 2 வாரமா ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறார். சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்து என்ன நினைக்கிறாரோ அதை நாம நினைக்கணும். அப்படிதான் தேவன் விரும்புகிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு நம்ம தொடருவோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. யாருக்கு சொன்னாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு தான் சொல்லி இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விதமான சிந்தனைகள் உண்டு. அவன் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்ததுல அவன் மரிக்கும் காலம் மட்டும் இந்த பூமியில தான் வாழ்றான், பூமியில தான் இருக்கிறான். அப்ப அவனுக்கு இந்த உலகத்தினுடைய சிந்தனைகள் அவனுக்கு அதிகமாய் இருக்கிறது. ஏன்னா அவன் வாழணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், திருமணம் செய்யணும், அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பார்க்கணும். இப்படி அவனுக்கு தொடர்ச்சியான இந்த உலக காரியங்கள், உலக அந்த பொறுப்புகள் அவனை போட்டு நெருக்குகிறது. உலகத்தினுடைய காரியங்கள் அவன் நெருக்குது. அவன் சிந்தனையோட, உலக சிந்தனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் இந்த செய்தியை நுட்பமாக கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உட்காந்துட்டு மெய் மறந்து ஆவி ஆத்மாலாம் எங்கேயோ இருக்கும், எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கும். வீட்டை பூட்டினோமா, என்ன பண்ணோம், கேஸ் ஆஃப் பண்ணோமா, போய் என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, என்ன சாப்பிட்றதுக்கு, இப்படி பல சிந்தனைகள் மனுஷனை ஓடிக்கிட்டே இருக்கு. இது மனுஷன், இது இயல்பு, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பு. ஆனால் தேவன் சில ஜனங்களை, பக்தியுள்ள சந்ததியை தம்முடைய ஜனங்களாக தேவன் பிரித்தெடுக்கிறார். இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அப்ப நமக்கு தேவன் பக்தி உள்ளவனை தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்ற வசனம் இருக்கு. அப்ப இயற்கையாகவே தேவன் எதிர்பார்க்கும் அந்த பக்தி நமக்கு இருக்கும் பொழுது தேவன் நம்மை அவருக்கென்று பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாக நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். அப்ப நமக்கு என்னன்னா, நமக்கு ஒரே ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன எண்ணம்னா, நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை தூக்கி சுமந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு, இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே என்னை பிரித்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார் என்ற உணர்வு வேணும். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை வழி நடத்துவதற்கும், தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும், வேதத்தின் விளக்கங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய பிரமாணங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒருபோதும் பிரிந்து போக முடியாது. அந்த நிச்சயம் நம்மகிட்ட இருக்கணும். 3 காரியங்கள் இருக்கும். தேவ பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற உணர்வு வேண்டும். ஒரு திட்டம் வேண்டும். நான் இப்படிதான். இப்போ நம்ம என்னை யாராவது வாடா சினிமாவுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிட மாட்டாங்க. எங்கேயாவது கடைக்கு போகலான்னு எங்கேயாவது அனாவசியமாக கூப்பிடுவாங்களா? இவனை கூப்பிடாதான் வரமாட்டான். என்ன சொல்லுவாங்க? வரமாட்டான். நம்ம என்ன இப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு தீர்மானம் இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, இப்படி தான் இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாது. உலக காரியங்கள் என்னால் என்னை என்ன சொல்லுவேன், மேற்கொள்ள முடியாது அப்படின்ற திட்டம் நமக்குள்ள இருக்கணும். பாருங்க, மாம்ச சிந்தைக்கும் கிறிஸ்துவின் சிந்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மாம்சத்தில் நிறைய பேர் நம்ம சிந்திக்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகளை நான் பார்க்கிற விதம் எப்படி இருக்குன்னா, நிறைய மக்கள் ஊழியத்தில் மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக வெளிப்படுகிறது. என்ன இன்னைக்கு ஆராதனை நடத்தணும், எப்படியாவது ஆராதனை நடத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நடத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் நடத்துகிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு ஊழியங்கள் பெருகி கொண்டு போகிறது. ஆனால் ஆண்டவர் பார்க்குறார், நம்ம உள்ளத்தை பார்க்குறாரு. இவன் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறான், நான் செய்த கிரியில் அவன் செய்கிறானா, நான் என்ன நோக்கத்துக்கு அவனை அழைச்சனோ அந்த நோக்கத்துக்கு அவன் நிற்கிறானா, அதை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிங்க. இப்போ மாம்ச சிந்தைக்கும் கிறிஸ்துவின் சிந்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப மாம்ச சிந்தை மரணம், உலக கவலை, அதை செய்யணும், இதை இப்படி செய்ய போறோம், அப்படி செய்ய போறோம், அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இது இப்படி வரலையே அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி 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 நம்ம உடம்பு வீக்கா போய் என்ன செய்யுது, கடைசியில மாம்ச சிந்தை மரணத்துல போய் முடியுது. ஆனா ஆவியின் சிந்தை, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அந்த மாதிரி நாம நடக்கணும். சில காரியங்களை நம்ம கற்பனை பண்ணி
கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனையில் இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் நடந்தார், எப்படியெல்லாம் போனார், எப்படியெல்லாம் சுகப்படுத்தினார், எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொட்ட பொழுது வல்லமை புறப்பட்டது, அந்த வல்லமை எனக்கு வேணும். இப்படி ஆவியின் சிந்தனை இருக்கு. ஆவியின் சிந்தையிலே நம்ம வளர 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 நம்மளுடைய ஊழியங்களிலே வித்தியாசத்தை நாம் காண முடியும். சரிங்களா? அடுத்தது 7வது வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நம்முடைய எண்ணம் இந்த உலகத்தோடு ஒத்து போகவே கூடாது. உலகத்துல ஒரு நாளும் ஒத்துக்க போக, அது தேவனுக்கு விரோதமான பகைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் பாவம் கூட செய்யலாம், பகையான், தேவனுக்கு விரோதமான பகை. பாருங்க, சங்கீதம் 1வது சங்கீதத்துல 2-3 வசனங்கள்ல வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரிங்களா? வேதத்துல பிரியமா இருக்கணும். அப்ப அந்த வேதத்தினுடைய சாராம்சங்கள் நம்ம நினைவுகள்ல எப்பொழுதுமே இருக்கணும். இதை தான் ஆண்டவர் இயேசப்பா விரும்புகிறார். சரிங்களா? அப்ப அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படுறப்ப எப்படி நான் சில மக்களை பார்த்தனோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, அதே பிரச்சனை, அதே கடன், அதே என்ன துன்பங்கள்ல, அதே ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் அவங்க கிடையாது. அந்த அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்? அவங்க வேதத்தை வாசிக்கவில்லை, வேதத்தை தியானம் செய்யவில்லை, அவருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கல. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ண சொன்னா போதும். ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், வாரம் முழுசா கோயிலுக்கு போகிறேன், இப்படி ஜெபம் பண்ணா சரி இவன் அப்படிதான் அப்படின்னு நினைக்க முடியும். ஆனால் வசனங்களை கோட் பண்ணி, இயேசுவே நீங்கள் இப்படி செஞ்சுருக்கீங்க, நான் அதை மாதிரி செய்யணும், இந்த காரியங்கள் என் மூலமாக வெளிப்படணும், கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்து செயல்படுகிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு பதில் கொடுக்கிற ஜெபமாக இருக்கும். இப்போ நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். என்ன எங்களை எப்படி இருக்குது, எண்ணங்கள் எல்லாம் அமெரிக்காவில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படியே ஆள் மட்டும்தான் இங்கே, மற்றதெல்லாம் என்ன யோசனை எல்லாம் வெளியில் வேறு எங்கெல்லாம் பல இடங்களில் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி தான் இருக்குதா இல்லையா? செய்தி நல்லா இருந்தால் இருக்கு, எப்போ இந்த மனுஷன் முடிப்பான், சீக்கிரம் போகணும் அப்படியெல்லாம் உட்காந்துட்டு யோசனை பண்ணிக்கிட்டு சீக்கிரம் முடிங்க, கிளம்பணும். எண்ணங்கள் ஓடுதா இல்லையா? ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், நம்ம ஒரு செய்தியை கேட்கும் பொழுது பைபிளு நோட்டு எல்லாம் எடுத்து நோட்ஸ் பண்ணணும், குறித்து வச்சுக்கணும். அப்போ குறித்து வச்சுக்கும் போதெல்லாம் ஆலோசனையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா பைபிள் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது டைரியில் அதை நம்ம குறிக்கணும். அந்த வசனத்தை என்ன சொன்னாங்க, எந்த அர்த்தத்துக்கு சொன்னாங்கன்னு அதை நம்ம வாசித்து பார்க்கணும். இன்றைக்கி பைபிள் எடுத்துகிட்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது. எங்கே நோட்டு பேனாலும் எடுத்துகிட்டு வர போகிறீங்க, எடுத்துகிட்டு வரணும், வசனங்களை குறிக்கணும். நானும் அப்படி தான் செஞ்சேன். நானும் ஆரம்பத்துலேயே ஒரு நோட்டு, எந்த செய்தி எடுத்தா எங்கே போய் செய்தி கேட்டாலும் நான் டைரி இல்லாமல் போக மாட்டேன். போனால் என்ன விஷயமோ நமக்கு தேவன் ஒரு விஷயத்தை வச்சுருப்பார், நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுருப்பார், அந்த பாயிண்ட் நமக்கு தேவையாக இருக்கும், நமக்கு வச்சுருப்பார். அப்போ நம்ம அதை எழுதிக்கணும். எழுதும் பொழுது கரெக்டாக சொல்லிருக்கு, உனக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு எழுதி வையின்னு சொல்கிறார். வேதத்தில் எழுதி வையின்னு அநேக வசனங்கள் இருக்குது, நம்ம அதை செய்கிறதே இல்லை. சரிங்களா? செய்யணும். பாருங்க, நான் சில வீடியோ பார்ப்பேன். வடகொரியா அதிபர் அவர் இருப்பார், பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் பயங்கரமாக இருக்கார் தெரியுமா. அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தன் எழுதிக்கிட்டே இருப்பான். அவன் எழுத மறந்தான், அவன் செய்யலைன்னா அவன் மரண தண்டனை தான். அவ்வளோ நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவன் வடகொரியா அதிபருக்கு முன்பாக இராணுவ அதிகாரிகளும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் எழுதுறான், ஒருத்தன் நோட்ஸ் எடுக்கிறான். நீங்கள் செய்தி சேர்த்துருக்கேன், யாராவது பேனா பேப்பர் வச்சுருக்கீங்களா? யார்த்தையும் இல்லை. அது மறந்து போயிடுது. கேட்டை விட்டு வெளில போனாலே செய்தியே மறந்துடுது.
அப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் பாஸ்டிங் மறந்துடுறது, அப்புறம் சர்ச் இருக்கிறதையே மறந்துடுறது. அடுத்த நாள் அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் தான் ஞாபகம் வரும், ஆஹா அடுத்த நாள் சர்ச்சுக்கு போகணும். அப்படி இருக்கக்கூடாது. நான் அப்படி தான் பழகினேன். நான் பழகினதை தான் சொல்கிறேன். எழுதி வச்சு அந்த வசனத்தை அந்த வாரம் ஃபுல்லாக அந்த செய்தி என்ன கொடுத்தாரு அதுதான் இன்னைக்கு என்னைய வந்து தேவன் ஒரு ஊழியக்காரனா அவருடைய வேலைக்காரனா தேவன் நிறுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு பைபிள் படிக்கிறது தான் வேலையே. கடையிலலாம் உட்காந்துருக்கப்ப பைபிள் தான் படிப்பேன். பைபிள் படித்தா இன்னைக்கு 30 ரூபா வருமானம் வந்துச்சுன்னா சரி ரைட் ஓகே, இன்னைக்கு 30 ரூபா வருமானம், சோத்திரம், எதுனா சோத்திரம் சொல்லுங்க. அன்னைக்கு 100 ரூபா வந்தாலும் சோத்திரம், 30 ரூபா வந்தாலும் சோத்திரம், அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டாலும் சோத்திரம், பிரியாணி சாப்பிட்டாலும் சோத்திரம். நீ சந்தோஷமா ஆண்டவர் நீ வச்சிருக்கிற, எதை குறித்து கவலையே பட மாட்டேன். உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கிறவனா நான் மட்டும்தான் நினைக்கிறேன். எதை குறித்து கவலையே பட மாட்டேன். எல்லாம் அவர் பார்த்துக்குவார், ஏசப்பா பார்த்துக்குவார். என்ன நமக்கு இருக்க போகுது கவலை? அவரை மிஞ்சி நமக்கு என்ன வரப்போகுது? எதா இருந்தாலும் பார்த்துக்குவார். நம்ம இருப்பது நிர்மூலமாகாமல் அவர் கிருபை நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குவார். அதனால் இதுவரையிலும் எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஒரு வடகொரிய அதிபருக்கே மக்கள் எப்படி பயப்படுறாங்க? தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவருக்கு முன்பாக அவரிடத்திலிருந்து வரக்கூடிய வசனங்களை நம்ம எப்படி என்ன செய்யணும்? நோட் பேனா எடுத்துக்கணும். வசனத்தெல்லாம் எழுதி வச்சு படிங்க. அது ஒரு சட்டம். உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க அது ஒரு சட்டம். உன் நிலைக்கால்களிலும் உன் வீடுகளிலும் உன் இருதயத்திலும் கைகளிலும் உன் தேவனுடைய வார்த்தையை எழுதி வைன்னு சொல்லி இருக்கிறார். அதனால தான் வீட்டில் எல்லாம் வசனம் போடங்கள்லாம் பாட்டி வச்சிருக்கிறோம். சரியா? ஓகே. அப்ப சொல்றேன், இப்ப தேவனுடைய சிந்தையை நாம் அறிந்து செயல்படுகிறவராக இருக்க வேண்டும். நம்ம யாரை ஃபாலோ பண்றோம்? கிறிஸ்து இயேசுவை ஃபாலோ பண்றோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் செய்த அற்புதங்கள், வல்லமையான காரியங்கள் எல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படி 4 புஸ்தகத்திலையும் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து இப்போ புதிய ஏற்பாடு 5வது தடவை நம்ம படிக்கிட்டு இருக்கேன். ஆனால் 2 வசனத்தை தாண்டி அடுத்த வசனத்துக்கு போக முடியல. ஏன்னா அவ்வளோ காரியங்கள் அதில் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் அப்படி இருக்கு. புது 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 காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். சரிங்களா? அதில் வந்தது தான் இந்த கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த சிந்தையை குறித்து நீ பேசு. இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நெருக்கம், அவருடைய கஷ்டங்கள், இந்த உலக கவலை அவர்களை போட்டு நெருக்கி கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து கிறிஸ்துவின் இடத்துலேருந்து பிரிக்கிறது. சரிங்களா? அப்போ நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறோம். அப்போ அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நாம் நடக்கணும். அவர் எப்படி நினைச்சாரோ அதே போல நாம நினைக்கணும். 1 யோவான் 2:6 வாசிங்க. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாமளும் நடக்க வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு தெளிவா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளார நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறோம், அவரோடு கூட கைகோர்ந்து நடக்கிறோம். அப்படிங்கும் போது அப்போ இயேசு கிறிஸ்து நம்ம கரத்தை பிடிச்சிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அவருடைய அடிச்சுவடுகள் அவர் எப்படி எடுத்து வைக்கிறாரு அதே போல தான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ யோவான் 14:34 வாசிங்க. நல்ல ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு சம்பவத்தை கூட சொல்லிட்டு நான் தொடர்றேன். சமாரிய பெண்ணுன்னு ஒரு பெண் இருந்தாங்க. சமாரிய பெண் கேள்விப்பட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா? சமாரிய பெண். அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து சந்திக்கணும். சரிங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இயேசு கிறிஸ்து சோர்வு அடைஞ்சிட்டார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் எடுக்குது. தாகம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்கிட்ட போய் கிணத்துல தண்ணி இறைக்க வந்த சமாரிய பெண். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் தண்ணி தூக்குறப்ப அவங்க சமாரிய பெண் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். அவங்க கூட யாரும் யூதர்கள் யாரும் பேச மாட்டாங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து போறார்.
போய் தாகத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நான் குடிக்க தண்ணி கொடுப்பா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க, நீங்கள் வந்து பாத்திரம்லாம் ஒன்றும் இல்லையே, என் பாத்திரத்தில் குடிக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், புறஜாதி மக்கள், சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து யூதர், அவர் வந்து கலக்கக்கூடாது, அவங்கள்ட்ட புழங்கக்கூடாது பாத்திரங்கள். உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை, எப்படி தண்ணி குடிப்பீங்கன்னு. இந்த இருந்த 12 சீசர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து பசியில் தாகமாக இருக்கும் பொழுது சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. யார்? 12 பேர், ஒருத்தர் கூட இல்லை பாருங்க. இயேசு கிறிஸ்துட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து யாராவது 2 பேர் பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம்ல. எல்லா பேரும் போயாச்சு சாப்பாடு வாங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டோம், சாப்பிடுங்க அப்படின்னு. அப்போ தான் இந்த சம்பவம் வருது. வாசிங்க, யோவான் 14வது அதிகாரம் 34 வாசிங்க. யோவான் 4:34. வீட்டில் போய் இந்த சம்பவத்தை வாசித்து பாருங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து? பிதாவுனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்னன்னா, இந்த பெண்ணை ரட்சிக்கப்பட வைக்கணும், இந்த பெண் மனமாற்றம் அடைய வேண்டும். அந்த பெண்ணுக்கு என்ன, கல்யாணம் 5 புருஷர்கள், 5 புருஷன் இல்லை, இப்ப வேற ஒரு கணவரை வச்சிருக்கிறாங்க. சரி, அப்ப இந்த பெண்ணை வந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, அதுதான் தேவனுடைய எண்ணம். இன்னைக்கு புறஜாதி மக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதும் அவர்கள் கிறிஸ்துவண்டையில் வழி நடத்துவதும் அந்த நோக்கம் நமக்கும் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை, சரிங்களா? கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுதுன்னா அவர் என்ன செய்தாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணி செய்ய வேண்டும். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாக இருக்குன்னார். அவர் சாப்பாடே அதான், சாப்பாடே அதுதான். தேவன் கொடுக்கும் வார்த்தைகள், உலக வார்த்தைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி உலகத்திலும் சரி ஒரு தாக்கத்தை, அதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தில் பெரும்பாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். பெரும்பாலும், ஏன்னா மக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் வரணும் அப்படின்னு தான். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்குது, இருக்குதா இல்லையா? அப்ப தேவனுடைய வார்த்தை குறித்ததான உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவின் சிந்தனையாக மாறும் பொழுது உங்களுடைய அது பொக்கிஷமாக மாறும். எந்நேரமும் கிறிஸ்துவின் சிந்தனையாகவே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தனை பிதாவின் திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறது. பிதா என்ன நினைக்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை தான் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றினார், அதை செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்மை அழைத்ததின் நோக்கம், பிதாவின் திட்டம் நம் மூலமாக இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும், செயல்பட வேண்டும். அந்த நோக்கத்திலே நாம் இருக்க வேண்டும். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்ம சாதாரண நினைக்கிறோம், பிரதர் நம்ம ஏதோ நம்ம பாட்டு பாடுறோம் ஆராதிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளை குறித்த திட்டம் தேவனிடத்தில் ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆமென். பாருங்க, பரலோகத்தின் ஒளியை இந்த பூலோகத்தின் இருளில் இருக்கிற ஜனங்களை அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக தான் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். பரலோகத்தின் வெளிச்சம் இந்த பூமியிலே பிரகாசிக்க வேண்டும், அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ரோமர் 16வது அதிகாரம் 25-26 வாசிங்க. அது ஆதி முதல் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம். ரோமர் 16:25-26. இப்பொழுதோ பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக, ரோமர் 16:25-26.
ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கம், அவருடைய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதே நோக்கத்தோட நாம அதை செய்ய வேண்டும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னா, என் தேவை அது இருக்குது, இது இந்த தேவை நிறைவேறணும், அந்த கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனை, இதே தான் சொல்றாங்களே ஒழிய தன்னிடத்தில் இருக்கிற குறைகளை சொல்லி, எனக்கு இந்த குறை இருக்கு ஆண்டவரே, இந்த குறை மாறணும், வேதத்தை வாசிக்கவே முடியல, வேதத்தை வாசிக்கணும், பாடல் பாட முடியல, பாடல் பாடணும், உம்மிடத்துல அதிக நேரத்தை நான் செலவு செய்ய வேண்டும், இப்படின்னு யாருமே கேட்கறது கிடையாது. கேட்டிருக்கோமா? கேட்டது கிடையாது. என்கிட்ட ஒரு குறை இருக்கு, அந்த குறை நீங்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறதுல யார் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து தான் என்ன சொன்னார். அவர் பேசும்பொழுது, ஜெபித்து கொண்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி யாரும் என்கிட்ட வந்து கேட்டதே கிடையாது. என்கிட்ட ஜெபிக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு அந்த கவலை இருக்குது, இது வேணும், அவளுக்கு கல்யாணம் ஆகணும், அது வேணும், இது வேணும், குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணால் குழந்தை கவலை, அது வந்து இப்படியே தான் மாறி மாறி கேட்குறாங்களே ஒழிய தன்னிடத்தில் இருக்கும் குறைகளை நீங்குவதற்கு யாரும் ஜெபிக்கிறது கிடையாது. சரியா? அப்படி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட, நம்ம என்கிட்ட என்ன குறை இருக்குது, அது மாறணும், உம்மிடத்துல நான் கற்றுக்கொள்கிற விஷயம் நிறையா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் குணங்கள் என்ன தெரியுங்களா? இப்போ கிறிஸ்துவின் சிந்தைன்னு நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம், என்னன்னு தெரியாமல் போனால் எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் சிந்தை என்றால் கிறிஸ்துவின் குணாதிசயங்களை, கிறிஸ்துவின் போதனைகள் பின்பற்றும் மனப்பான்மையாக கொண்டது. எப்படி? கிறிஸ்துவின் குணம், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன குணம் இருந்துச்சோ அதே ஜெராஸ்காப்பே தம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். சரிங்களா? அவருடைய போதனைகளை நாம பின்பற்ற வேண்டும். இதுதான் அவருடைய சிந்தனை, அவருடைய சிந்தையா இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையின் பிரதானமான காரியங்கள் தாழ்மை, சாந்தம், அன்பு, பொறுமை, பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டது. நம்முடைய சுயத்தை நீக்கி தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டங்களை, பொறுப்புகளை நிறைவேற்றுவது பிரதானமான காரியம். கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மை, சாந்தம், அன்பு, பொறுமை, பிறரை மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டது. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவின் சிந்தை அப்படியே டிரான்ஸ்ஃபார்மாக நம்மகிட்ட தெரியணும், அப்படியே பிரதிபலிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய சுயநலத்தை நீக்கி தேவன் நமக்கு வைத்திருக்கும் திட்டங்களை, பொறுப்புகளை நிறைவேற்றுவது தான் பிரதானமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து இருந்த சிறப்பான அம்சம் என்ன என்பதை அவர் தெளிவா சொல்றார். இயேசு கிறிஸ்து இருந்த சிறப்பான ஒரு அம்சம் என்ன தெரியுங்களா? அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தார். மத்திய 11:9 வாசிங்க. 29 மத்தேயு 11வது அதிகாரம் 29 அவர் சொல்றாரு, அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஆமா, அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே நம்மகிட்ட இருக்கும். வீராப்பா இருக்கவே கூடாது, வீராப்பா இருக்கவே கூடாது. இப்போ சில பேர் பாருங்களா, வீராப்புல அப்படி இருக்கான், நான் தான், என்னை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தையின் நோக்கம் தன்னலத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, பரிசுத்தமான வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தமான வாழ்க்கை, பாவத்தில் இருந்து விடுதலை. இது ரொம்ப நமக்கு முக்கியமான காரியம். கடைசியாக யோவான் 13வது அதிகாரம் 14-15 வாசிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு, என்ன செய்யறாரு?
ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் ஆண்டவரும் போதகருமான நானே உங்க கால்கள் எல்லாம் கழுவுனேன் என்றால் அப்ப எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு பாருங்க. ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன். நான் உங்களுக்கு நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவே தேவகுமாரன், அவர் ராஜாதி ராஜா, அவர் தான் அல்பா ஒமேகா ஆதி மந்தோமா இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் தான். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி இந்த பூமியில வாழ்ந்து அவர் என்ன செய்யறாரு, 12 பேர் சீசருடைய கால்களை கழுவுறாரு. நானே போதகரும் ஆண்டவரும் போதகரமாக இருக்கிற நானே இப்படி செஞ்சேனா நீங்களும் அப்படி செய்யணும்னு சொல்லி மாதிரியை முன்வைத்து போனேன்றார். மாதிரியா நடந்துட்டார். அப்ப அவருடைய சிந்தனை நமக்குள் அந்த சிந்தனை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தனை எப்படி இருக்கிறதோ அதே சிந்தனை நமக்கும் வரணும். இன்னிலிருந்து ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே எனக்கு வரட்டும்னு ஜெபம் பண்ணணும். அதுதான் நம்மளை மாற்றும். அந்த காரியம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போகும். ஏன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்திருக்கிறார், மாற்றுவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப நாம கிறிஸ்துவின் சாயல் இல்லைன்னா ஒருத்தரும் பரலோகம் போவே முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை இல்லைன்னா இந்த உலகத்துல மகத்தான காரியங்களை நம்ம நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் மேலுள்ள அவருடைய சிந்தையே நமக்குள்ளார இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த செய்திக்காக வார்த்தைகளுக்காக நன்றி. கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, அந்த மனத்தாழ்மை வரட்டும் ஆண்டவரே. அப்பா, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அந்த எண்ணம் வரட்டும். நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வாழ்க்கை எங்களுக்கு உண்டாகட்டும். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை மக்களுக்கு கொடுக்கும்படியா நான் செபிக்கிறேன். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தீரே, அதே போல நாங்களும் தாழ்மையும் மனத்தாழ்மையுமாய் வாழ, சாந்தமாய் வாழ, மனத்தாழ்மையாய் வாழ கிருபை செய்யுங்க. உடைய கரம் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லா கண்களை மூடி ஒரு விசை கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து போகிற நான், அவருடைய சாந்தமும் மனத்தாழ்மை நமக்கு வரணும். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுள் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய பந்தியிலே நம்ம நிறைவேற்றுவோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்தீரே, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்கப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த இந்த புதிய உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். நன்றி, நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்
என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். நம் கரத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். நம் கரத்தில் பாத்திரத்தில் இருப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தின் அங்கத்தினர்களாக, பரலோக வாசிகளாக நாம் அவருடைய சரீரத்தை புசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் தகப்பனை வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலும் உடைய திட்டங்கள் நிறைவேறட்டும். அவரை குறித்ததான மகத்தான திட்டங்கள் நிறைவேற கிருபை செய்யுங்க. இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க தகப்பனே. இன்னும் அநேக இடங்களுக்கு ஊழியத்திற்கு நீர் உம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்துவதற்காக நன்றி. ஆணி துளைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது உங்கள் தலையின் மேல் அமர்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கரம், ஆணி துளைக்கப்பட்ட கரம் நாளில் உங்களை வழி நடத்துகிறது. உங்கள் தலையின் மேல் இயேசு கிறிஸ்துவின் கரத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய தழும்புகளினை பார்க்கிறேன். தழும்புகள் நிறைந்த ஆணி துளைக்கப்பட்ட அந்த கரத்தை உங்கள் தலையின் மேல் இப்பொழுது நான் காண்கிறேன். அந்த கரம் உங்கள் மூலமாக பலத்த செய்கைகளை இன்றையிலிருந்து நீங்கள் செய்வதை நீங்க பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரம் கிருபை இருக்கட்டும். உங்களுடைய ஊழியத்திலே அடியனை பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. என்னை நான் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறேன். நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த இடத்துல நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். கர்த்தருடைய வசனங்கள், உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் வல்லமையாக பயன்படுத்துங்க. நிறைய ஆத்துமாக்கள் வேணும். ஆத்துமாக்களை கொடுங்க. இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆத்துமாக்கள் அப்பா, இயேசு கிறிஸ்துவை அறியாத ஆத்துமாக்கள் எங்களுக்கு வேணும். நீங்க கூட்டிட்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.